வாழ்வு, நல்லன்மை விளைவது வாழ்வு. உச்சிமலை விளக்காக உலகுவோம் புகழ் கொண்டதான பச்சை பசுந்த நாட்டில் தமிழ் பாய்ந்திட வாழ்வதுதான் வாழ்வு. மூதறிவு உள்ளது வாழ்வு, முத்தமிழ் கற்பதுதான் வாழ்வு என வரலாற்றில் இடமடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களையும் வரலாறாகவே மாறப்போகும் மனிதர்மை தோழர்களையும் பணிவாக வணங்கி பேசப் போகிறேன் என்னுடைய தலைப்பில் இறங்கி. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வள்ளுவது இன்று வந்தால் மகிழ்வாரா வருந்துவாரா என்று. நான் சொல்கிறேன் மகிழ்ந்து வருந்துவார், வருந்து மகிழ்வார் என்று. ஆம் நடுவர்களே, சாதிக்காக கூட்டம் போடுபவர்களை கண்டால் நம்முடைய வள்ளுவர் வருந்துவார். அதுவே தமிழை கொண்டு சாதிக்க கூட்டம் போடும் நம்மை கண்டால் வள்ளுவர் மகிழ்வார். அது போலதான் மதத்திற்காக கூட்டம் போடுபவர்களை கண்டால் வள்ளுவர் வருந்துவார். தமிழை கொண்டு ஒரு மாற்றத்திற்காக கூட்டம் போடும் நம்மை கண்டால் வள்ளுவர் மகிழ்வார். இந்த உலகத்தில் இல்லாத எந்த நூலுக்கும் இல்லாத ஒரே சிறப்பு வள்ளுவருக்கும் வள்ளுவத்திற்கும் உண்டு. ஒரு இந்து பகவத்கீதையை படிப்பார், ஒரு இஸ்லாமியர் குர்ஆனை படிப்பார், ஒரு கிறிஸ்தவர் பைபிளை படிப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியர்களுக்கானது, அதுபோல அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் என்பது அமெரிக்கர்களுக்கானது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு நூல் பொதுவாக உள்ளது என்றால் அது நம்முடைய வள்ளுவன் எழுதிய வள்ளுவம் தான். அதனால்தான் நம்முடைய பாவலரை அவர்கள் அழகாக சொல்லுவார், எப்போதும் எந்நாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம்நாட்டால் தமிழத்தால் என்று கொள்ளும். வெற்றி திருமால் பிறரிய வைப்புகளும் பற்றிய நம் வாழ்க்கை வளர்ப்பதற்கும் நல்லாசார் நல்லறத்தின் வித்து நடுவூர் பழுத்தமரம் இல்லறத்தை காத்த எதிர் தந்தை செந்தமிழ் நாட்சிக்கு மாட்சிப்படுத்துகின்ற மாப்புலவன் பாட்டிரைவன் கல்வி கடிதம் பல்துறைக்கு முள்ளுடையார் பாட்டுரைத்த செங்குடவன் தன் பெயர் கூறா தனித்தொகையோ காட்ட அறிவுமணி கங்கு கரையற்ற கடல் என்பது வள்ளுவனை பற்றி பாவலரை நமக்கு சொன்ன ஒரு விடயம். நாம் ஒரு விடயத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாமெல்லாம் சொன்னோம், நாமெல்லாம் வள்ளுவரை படிக்கிறோம் என்று சொன்னோம். நடுவர்களே, வள்ளுவனை வாசிப்பதோ வள்ளுவத்தை வாசிப்பதாலோ வள்ளுவன் மகிழ மாட்டான். மாறாக வள்ளுவன் சொன்னபடி வாழ்ந்தாலும் வள்ளுவத்தின்படி வாழ்ந்தாலும் தான் திருவள்ளுவன் மகிழ்வார். திருவள்ளுவர் திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்கிறார், அன்பில்லால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று. இதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்று என்னுடைய நண்பனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது. அவனுடைய சிகிச்சைக்கு 5 லட்சம் தேவை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் எங்களுடைய சமூக வலைதளத்தினுடைய வாயிலாக என்னுடைய நண்பனுக்கு அடிபட்டு விட்டது என்று பிரகடனம் செய்தோம். நேற்று இரவு வந்த தொகை 75,000. கொடுத்த யாருக்கும் இவன் யார் என்று எந்த சாதிக்காரன் என்று தெரியாது. அது போல வாங்கிய எங்களுக்கும் தெரியாது யார் கொடுத்தார் என்று. ஆனால் வள்ளுவன் அன்றே சொன்னான், அன்பில்லால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதே வள்ளுவன் தான் அழகாக சொன்னான், அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவில்லார் அத்தனை கல்லாதவர் என்று. ஆம், இன்று சாதியையும் மதத்தையும் கடந்து தமிழ் என்ற ஒற்றை குடையின் கீழ் சூழ்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரையும் கண்டால் வள்ளுவன் மகிழ்வான். ஆனால் அதே நேரம் குடிக்கும் தண்ணீரிலே மனத்தை கண்ட மடையர்களை கண்டால் வள்ளுவன் வருந்துவான் என்பதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். வள்ளுவன் அழகாக சொல்கிறார், உழந்தும் சுழன்றும் ஏற்பின்னர் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று. இந்த உலகத்தில் வள்ளுவன் சொல்கிறார், இந்த உலகத்தில் உழவன் என்ற ஒரு குடி இல்லை என்றால், உழவு தொழில் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகமே சுழலாது என்று சொல்கிறான். அதுபோல இந்த இந்தியா விவசாய நாடு என்று நாம் பேசும் பொழுதோ அல்லது விவசாயத்தை பார்க்கும் பொழுதோ வள்ளுவன் மனமகிழ்ந்து போவான் தவிர, அதே போல 30 வினாடிகளுக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார் என்ற உண்மை அறிந்தால் இன்று வள்ளுவன் வருந்தத்தான் செய்வார் என்பதுதான் வள்ளுவனை படித்த பிற்பாடு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. வள்ளுவன் அழகாக சொல்கிறார், காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது என்று. நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு சிறு உதவி என்பது அவருக்கு சிறிதாக நமக்கு சிறிதாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு இந்த உலகத்தை விட மிகவும் பெரியது என்று. நாம் யாருக்காகவோ யாருக்கு தெரியாதவர்களுக்காகவோ உதவி செய்யும் பொழுது அந்த இடத்தில் வள்ளுவன் மகிழ்வான் என்பதுதான் நாம் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நண்பர்களே, நடுவர்களே, தோழர்களே, நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த ஹிட்லரும் முசோலினியும் தங்களினுடைய படுக்கையிலே ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு வாசிப்பார்களாம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் பிரின்ஸ், தமிழிலே இளவரசன் என்ற ஒரு நூல். அந்த நூல் சொல்கிறது, இந்த உலகத்தில் புகழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் புகழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால் எந்த விதமான படிப்பாவர்களும் செய்யலாம் என்று அந்த நூல் சொல்கிறது. நான் சொல்கிறேன், ஒருவேளை ஹிட்லரினுடைய தலையிலையும் முசோலினியினுடைய தலையிலையும் இளவரசன் புத்தகத்தை பிடிக்கிவிட்டு அங்கு திருக்குறளை வைத்திருந்தோம் என்றால் இன்று ஹிட்லர் இன்னொரு மகாத்மாவாக மாறி இருப்பார் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. காரணம், நான் பெற்ற தாய் பசியாக இருந்தாலும் என்னுடைய சான்றோர்கள் படிக்கக்கூடிய செயலை நீ செய்யக்கூடாது என்று சொல்ல வந்தார் வள்ளுவன். அதுபோலதான் இந்த உலகத்தில் நாம் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் என்று சொல்லுவதை விட இந்த உலகத்திற்கு நாம் வள்ளுவர் ஒருவரை கொடுத்தோம் என்று சொன்னாலே அது புதுங்கும் என்பதுதான் என்னுடைய ஆகச்சிறப்பான ஒரு விஷயம். அதுபோலதான் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் நாம் இன்று சமூக நீதியை பற்றி பேசுகிறோம்.
நாம் என்று சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் வள்ளுவன் அழகாக அங்கே சொல்லிவிட்டான், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம்டா என்று சொன்ன முதல் புரட்சியாளர் திருவள்ளுவன் தான். இன்று நம்மை கண்டும் போது, இன்று நம்மை காணும் போது, சாதியை கடந்து, மனத்தை கடந்து, பாலினத்தை கடந்து இன்று நம்மை காணும் பொழுது வள்ளுவன் மகிழ்வான். காரணம், இவர்கள் அனைவருமே பிறப்போக்கும் என்பதை போல அனைவரும் சமமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் இந்த நேரத்தில் சாதியாலும் மதத்தாலும் நம்முடைய சமூகம் பிரிந்துகிடப்படை கண்டு வள்ளுவன் வருந்தத்தான் செய்வார் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வள்ளுவன் திருக்குறளில் அழகாக சொல்கிறார், எது பெரிது? பணம் பெரிதா? பொருள் பெரிதா? கிடையாது. வள்ளுவன் சொல்கிறான், பெண் தான் பெரிது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல, பெண் தான் அந்த உலகத்தில் பெரிது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாயின என்று, கற்பெண்ணும் திண்மை உண்டாயின என்று. அதற்கு ஏற்றவாறு இந்த சபையிலே ஆண் போட்டியாளர்களுக்கு நிகராக இல்லாமல் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய உங்களை போன்ற பெண்களையும், நடுவருக்கு 2 நடுவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களையும் கண்டால் வள்ளுவன் மனமகிழ்வான். ஆனால் அதே வேளையில் கற்பெனும் திண்மை உடைக்கப்பட்டு இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணும் கற்பழிக்கப்படும் பொழுது வள்ளுவன் மனம் மறந்துவான் என்பதுதான் மதலார் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. கடைசியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லி எனக்கு உதவி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன மாணவன், ஒரு பள்ளி சிறுவன் திருவள்ளுவனை பார்த்து சொன்னாரால், எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும், நீங்கள் எழுதிய திருவள்ளுவத்தை நான் 10 பேர்களை மனப்பாடமாக எழுதியிருக்கிறேன் என்று. வள்ளுவன் ஆசையாக போய் கேட்டாராம், பரவாயில்லையப்பா, உனக்கு ஏன் என்னை மிகவும் பிடிக்கவில்லை? அந்த பள்ளி மாணவன் சிரித்துக் கொண்டே சொன்னான், நீங்கள் மிகவும் நல்லவர், காரணம் இருக்கும் மனப்பாட பாட்டிலேயே உங்கள் பாட்டு தான் 1 அடியில் இருக்கிறது என்று. வள்ளுவன் மனம் வந்து போனாதான். இறுதியாக ஒன்றை மட்டும்தான் நான் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் அனைவரும் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து, கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு, சாவதற்கு அஞ்சாமல் சீருவோர் சீரி, செய்வது துணிந்து செய்து, சொல்வது தெளிந்து சொல்லி, நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நகைப்புடைத்து, விடத்திலே போட்டாமல் புதிய விரும்பி பெரிதிலும் பெரிது கேட்டு, போர் தொழில் பழகி மான போற்றி ரவுத்திர பழகி வீரிய பெருக்கி வெளிப்புற பேசி வையத்தலைமை கொண்டு வள்ளுவனை படிக்காமல் வள்ளுவன் சொன்னது போல படித்து வாழ்ந்து காட்டுவோம் என சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.